வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூர் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் வந்து நம்ம உங்களுடைய வைஃபை சிக்னல் ஸ்ட்ரென்த் திடீர்னு குறைஞ்சிருச்சுன்னா அப்படியே பதறி போயிடுவோம் இல்லையா? அப்போ வந்து என்ன பண்ணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வைஃபை வந்து நல்லா ஓடிட்டே இருக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் வந்து ரொம்ப ஸ்லோ ஆயிரும். நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கே 5 நிமிஷம் ஆகுது. அப்படிங்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாது. அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு இன்டர்நெட் கனெக்ஷனில் பிரச்சனையா இல்லை உங்கள் டிவைஸில் பிரச்சனையா அப்படிங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ணும். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கணும். ஃபஸ்ட்டு இன்டர்நெட்டில் வந்து உங்களுக்கு பிரச்சனையா இல்லையா அப்படிங்கிறத வந்து நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, உங்ககிட்ட இருக்கிற டிவைஸில் வந்து நீங்கள் வந்து ஸ்பீட் டெஸ்ட் பண்ணலாம். அது வந்து ஃபோனாக இருக்கட்டும், இல்லைனா லேப்டாப்பாக இருக்கட்டும், இல்லைனா கம்ப்யூட்டராக இருக்கட்டும். நிறையா ஆன்லைன் ஸ்பீட் டெஸ்ட் வெப்சைட்ஸ் இருக்குது. டெஸ்ட் மை இன்டர்நெட் ஸ்பீட் அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நிறைய லிங்க் வரும். அதில் போய் நீங்கள் செக் பண்ணும்போது, இப்போ நீங்கள் ஃபோனில் செக் பண்ணுறீங்க அண்ட் நீங்கள் வந்து ஒரு சிஸ்டமில் செக் பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டுலேயுமே வந்து ஒரே ஸ்பீட் தான் இருக்குது. அந்த 2 ஸ்பீடுமே வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இன்டர்நெட்டில் ப்ராப்ளம் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் வந்து டைரெக்டாக உங்களுடைய சர்வீஸ் ப்ரொவைடருக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். இப்போ வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற லேப்டாப்பில் மட்டும் ஸ்பீட் கம்மியாக இருக்குது, இல்லைனா ஃபோனில் மட்டும் கம்மியாக இருக்குது, மற்ற டிவைஸ்லாம் நல்லா இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது வந்து டிவைஸ் பிரச்சனை தான். அதே மாதிரி இப்போ உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களும் அதே நெட்வொர்க் தான் வச்சுருக்காங்க, அவங்களுக்கு ஸ்பீடாக இருக்குது, உங்களுக்கு மட்டும் தான் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற சுச்சுவேஷன்ஸ் எப்போல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற ரவுட்டரில் வந்து ஃபர்ம்வேர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை வந்து அப்டேட் பண்ணணும். இப்போ ரவுட்டரில் வந்து ஃபர்ம்வேர் வந்து அப்டேட் ஆகாமல் இருந்ததுன்னா அதனாலையும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்பீடு வந்து குறையலாம். அடுத்த முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வர முக்கால்வாசி ரவுட்டர் பார்த்தீங்கன்னா 5G ரவுட்டராக தான் வருது. நம்ம எடுக்கிற கனெக்ஷனே வந்து 5G வைஃபை தான் எடுக்கிறோம். 5Gயில் வந்து டூவல் பேண்ட் வரும்போது 2 பேண்ட் இருக்குங்க. ஒன்று வந்து 5G பேண்டாக இருக்கும். அதோடைய வித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஏரியா கவர் பண்ணும், ஸ்பீடும் ஜாஸ்தியாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4G பேண்டாக இருக்கும். ஸோ 2.4 GHz ஒரு பேண்ட் இருக்கும், 5G ஒரு GHz ஒரு பேண்ட் இருக்கும். நீங்கள் வந்து இப்போ 5G இல்லாத ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து 5G கனெக்ட் ஆகுது. அந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4G மட்டும்தான் கனெக்ட் ஆகும். அது வந்து 2.4 GHz அப்படிங்கிறனால அதோடைய வித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மியாக தான் இருக்கும். இப்போ அது வந்து எந்த அளவுக்கு ஏரியா கவர் பண்ணுமோ அது கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஏரியாவில் உட்காந்துருக்கீங்க, அங்கே வந்து ஒரு 5G டிவைஸும் வச்சுருக்கீங்க, ஒரு 4G டிவைஸும் வச்சுருக்கீங்க. அப்படிங்கும்போது 5G டிவைஸோட பேண்ட் பெருசாக இருக்கனால 5G டிவைஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும், 4G டிவைஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். 5G கம்பேட்டபிள் இல்லாத டிவைஸோட நீங்கள் வந்து 5G நெட்வொர்க்கை கனெக்ட் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு வந்து ஸ்லோனஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற டிவைசஸ் இப்போ உங்கள் வைஃபை நெட்வொர்க்கோட கனெக்ட் ஆகிருக்கிற வேற டிவைசஸ் வந்து ரொம்ப ஹெவியான ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கு, இல்லைனா பேட்ச் ரன் ஆகிட்டு இருக்கு, இல்லைனா ஏதாவது அப்ளிகேஷன் வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கு. அப்படிங்கும்போதும் கண்டிப்பாக வந்து உங்களுடைய டிவைஸ் வந்து ஸ்லோ ஆகும். ஏன்னா பேண்ட்வித் கன்சப்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்போ நீங்கள் ஒரு ரவுட்டரில் வந்து ஒரு 10 டிவைஸ் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, அதில் வந்து ஒரு 4 டிவைஸ் வந்து ஹெவியாக யூஸ் ஆகிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது பாக்கி இருக்கிற 6 டிவைஸ்க்கும் வந்து இன்டர்நெட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு டிவைஸில் வந்து ஆன்லைன் கேம் விளாண்டுருக்காங்க, அப்படி இல்லை அப்படின்னா ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி ஏதாவது ஒரு பெரிய ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது ஃபுல் பேண்ட்வித்தும் பார்த்தீங்கன்னா அந்த டிவைசஸ்க்கே போயிடும். ஆன்லைன் கேமிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் வந்து நிறைய செலவாகும். அந்த புல் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கும் வந்து இவ்வளோ ஜிபி இவ்வளோ எம்பி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டே இருக்கும். அதனால மற்ற டிவைஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ நீங்கள் செக் பண்ண வேண்டியது பேண்ட்வித் கன்சப்ஷன் வந்து எவ்வளோ இருக்குது, ஓவரால் வந்து அந்த ரவுட்டரில் வந்து எவ்வளோ டிவைசஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதில் ஏதாவது வந்து ரொம்ப ஹெவியான ஃபைல்ஸ் வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அடுத்தது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நெட்வொர்க் செக்யூரிட்டி வந்து ஸ்ட்ராங் பண்ணலாம். பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணலாம். பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு 4 டிஜிட் 5 டிஜிட் இல்லைனா ஃபோன் நம்பராக இல்லாமல் உங்களுக்கு வந்து கேப்ஸ் லெட்டர், ஸ்மால் லெட்டர், நம்பர்ஸ் அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸோடு நீங்கள் வந்து செட் பண்ணீங்க அப்படின்னா அந்த பாஸ்வேர்டு வந்து கிராக் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக எடுத்த ஆய்வில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வைஃபையை வந்து அவங்களுக்கு தெரியாமையே பக்கத்தில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தெரியாமையே நம்ம வைஃபை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்திருப்பாங்க, அவங்களுக்கு வந்து நம்ம பாஸ்வேர்ட் போட்டு கொடுத்துருப்போம், பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பாஸ்வேர்ட் போட்டு கொடுத்துருப்போம், அவங்க வந்து நம்மளுக்கே தெரியாமல் ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பாஸ்வேர்டை ஒரு ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வலில் மாற்றிட்டே இருக்கிறது வந்து அட்வைசபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வைஃபை ரூட்டர் வந்து நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணலாம். இப்போ வைஃபை ரவுட்டர் வந்து எந்த அளவுக்கு இன்டர்நெட் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் வைஃபை ரூட்டர் வந்து சரியாக புல் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கல அப்படின்னா ஸ்பீட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் ரவுட்டரை வந்து லேட்டஸ்ட் மாடலாக மாற்றலாம். அதுலேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நிறைய கம்பெனிஸ் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் விலை ஜாஸ்தியான ரவுட்டர் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதோடைய கவரேஜ் ஏரியாவும் நல்லாயிருக்கும், ஸ்பீடும் நல்லாயிருக்கும். இப்போ உங்கள் வீடு வந்து ரொம்ப பெரிய ஏரியாவாக இருக்குது அப்படின்னா உங்களுடைய ரவுட்டருடைய பொசிஷனை வந்து நீங்கள் வந்து ஆப்டிமைஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு வீட்டோட ஒரு கார்னரில் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா வீட்டோட அந்த சைடு கார்னரில் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சிக்னல் இருக்காது. ஸோ வீட்டுடைய நடுவில் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணலாம், கொஞ்சம் ஹைட்டில் ப்ளேஸ் பண்ணலாம், ரவுட்டர் வந்து மறையாத மாதிரி ப்ளேஸ் பண்ணலாம். இது மாதிரி நீங்கள் வந்து ரவுட்டருடைய பிளேஸை வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக சிக்னல் ஸ்ட்ரென்த் வந்து ஜாஸ்தியாகும்.
இப்போலாம் பார்த்தீங்கன்னா ரவுட்டர் எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவைஸ் வருது. அது வந்து இப்போ 600-700லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதை வந்து நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா அது வந்து வைஃபை ரவுட்டர்லேருந்து சிக்னல் எடுத்து இன்னும் கொஞ்சம் ஏரியாவுக்கு வந்து கொடுக்கும். ஸோ உங்கள் வீடு வந்து ஒரு பெரிய ஏரியாவாக இருக்குது, இல்லைனா ஆஃபீஸ் வந்து பெரிய ஏரியாவாக இருக்குன்னா நீங்கள் வந்து வைஃபை எக்ஸ்டென்ஷன்ஸ் வாங்கி நீங்கள் வந்து கவர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் பார்த்தா ஒரு ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வைஃபை சிக்னல் ஸ்ட்ரென்த் வந்து ஜாஸ்தி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இதில் ஏதாவது நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ், மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.